Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நிலத்தை வாங்கணும், சில பேர் ரெண்டல் இதுல போவாங்க. அதற்கு பிறகு கிளியரன்சஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணணும். அந்த கிளியரன்ஸ் எல்லாம் பண்ண பிறகு படிப்படியா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்க முடிவு பண்றது லேண்ட். ஒரு லேண்டை வாங்கிட்டு ஒருத்தர் சும்மா உட்காரக்கு போறல இல்லையா. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்டோ இல்ல ஒரு ரெண்டல் அக்காமடேஷனோ ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்கன்னா ஓகே, அதுல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு பண்ணலாம். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட வராதுதான் 2015 ஜிம்லயும் சரி 2019 ஜிம்லயும் நிறைய நடந்துச்சு. அது நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேணாம். சட்டமன்றத்தில் சும்மா திருப்பி வாக்குவாதமா தான் போகுமே தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அதுக்குள்ள டீட்டெயிலா போல. 15 ரொம்ப மோசமா இருந்துச்சு. 19 வந்து ஓரளவுக்கு நாமும் அவங்களுக்கு வந்து ஃபேரா இருக்கணும். ஏன்னா 19 வந்த பிறகு 20ல கோவிட் வந்துருச்சு. அதனால அவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்தையும் அதை ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ண பிறகு கூட 36.23% தான் அவங்களோட இதை வந்துச்சு. நாங்களே முயற்சி பண்ணி அவங்க போட்டதாக சொன்ன எம்ஓஇசியும் நமது தலைவரோட ஆட்சி தான் அதையும் சரி செஞ்சுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் 36% அதுல கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னமும் மீண்டும் அவங்க போட்டவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். சில பேர் வராங்க, சில பேர் இன்னும் வரல. பட் ஆனா நம்ம கன்வர்ஷன் ரேட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் போட்ட கன்வர்ஷன் ரேட்ல ஏறத்தாழ போன முறை சொல்லியிருந்த 50% பண்ணினா உலகம் ஃபுல்லா சரி, இந்தியா ஃபுல்லா சரி, ஒரு 25 to 30% தான் கன்வர்ஷன் ரேட் எப்பவுமே இருக்கும். 50% வந்தா சூப்பர்னு சொன்னாங்க. அதான் ஜிம்ல சொன்னாங்க. இப்ப நாங்களும் ஜிம்ல சொன்ன 50 இல்ல 60% நிச்சயமா ட்ரை பண்ணுவோம் சொன்னோம். அதை சென்ற ஆண்டே அதை அச்சீவ் பண்ணும். சென்ற ஆண்டே இதே மாதிரி இந்த நம்ம மானிய கோரிக்கையில நான் சொல்லியிருந்தேன். நான் போய் அந்த தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரு டக்குன்னு பாராட்டுறதை தாண்டி 70 எப்ப பண்ணுவேன்னு கேட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப ஓராண்டாக ரொம்ப கடினமாக முயற்சித்து இன்னைக்கு 72% இன்று எட்டி இருக்கிறோம். நிச்சயமா சொல்றேன். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கி வருகிறார் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. இது குறித்து பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.